உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ MBA, MCA, MTech, ME, MR, Kemplan அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்காக அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ணுற டான்செட் 2018 அந்த எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைனில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான அஃபிஷியல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பேஜில் இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி ஹோம் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டான்செட் 2018 அப்படின்னு இருக்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புக்லெட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் டான்செட் 2018 இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட் வந்து இங்கே வந்து டவுன்லோட் ஆகும். இது வந்து PDF ஃபார்மேட்டில் இருக்க 12 பேஜஸ் இருக்கும். இதுக்கான லிங்க்கே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கம்ப்ளீட் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதில் வந்து சிலபஸ், எலிஜிபிலிட்டி, எக்ஸாம் சென்டர்ஸ், எக்ஸாம் டைமிங்ஸ் அண்ட் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த எக்ஸாம் நடக்குது எல்லா டீட்டெயில்ஸும் இதில் இருக்குது. இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லிங்க்கை கிளிக் பண்ணியே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான பல வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இன்னும் வர இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேஜில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்க நியூ யூசர் பக்கத்தில் இருக்க ரிஜிஸ்டர் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேஜ் டிஸ்பிளே இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இதில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். திருப்பி வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். அதில் வந்து திருப்பி கொடுத்து ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்குது அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பாப்அப் டிஸ்பிளே அதில் பார்த்தீங்கன்னா யூசர் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பேக் டு லாகின் பேஜ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லாகின் இருக்குது. கீழே பார்த்து யூசர் ஐடி வந்து உங்களோட இமெயில் ஐடி தான் யூசர் ஐடி. அதுக்கு கீழே வந்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை வந்து அதுக்குள்ளே என்டர் பண்ணிட்டு லாகின் அதுக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே அதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார் டான்செட் 2018 இருக்கும். அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துங்க. ஃபோட்டோ சைஸ் வந்து 20 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சைஸில் வந்து உங்கள் ஃபோட்டோவை வந்து ஸ்கேன் பண்ணி சிஸ்டத்தில் போட்டு வச்சுங்க. இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் தெளிவாக ஒரு வாட்டி படித்து பார்த்து கீழே இருக்க ப்ரொசீட் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட பிரிண்ட் அவுட்டை வந்து யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. அது இருந்தால் போதும். அதனால் யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லை. இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸும் இதுலேயே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்த்துட்டு கீழே இருக்க அந்த ப்ரொசீட் அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் உங்கள் நேம் அதிலே ஆல்ரெடி வந்துருக்கும், டேட் ஆஃப் பர்த் வந்துருக்கும். இங்கே வந்து உங்கள் எஸ்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் வந்து இயர் ஆஃப் பாசிங் அதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சி ஆர் டிப்ளமோ இயர் ஆஃப் பாசிங் அதை கேட்கும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நேஷ்னாலிட்டி, நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஸ்டடிட் ஆர் ஸ்டடியிங் டீட்டெயில்ஸ் அது இருக்கும். அதில் வந்து என்ன கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க, இன்கேஸ் எம்இ எம்டெக்னா அது மேலே இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுவோம். கீழே வந்து உங்கள் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இந்த ஃபீல்டில் வந்து ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த எக்ஸாமுக்காக அப்பியர் ஆகிறீங்க, அதாவது அப்ளையிங் ஃபார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு இருக்க இந்த இடத்துல வந்து எம்பிஏக்கா, எம்சிஏக்கா, எம்இக்கா இல்லை எம்டெக்கா இல்லை கம்பைண்டான்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்க இந்த சூஸ் ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோவை வந்து அதில் அப்லோட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கு இருக்க ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆகிருக்கும். அதுக்கு கீழே லெஃப்ட் சைடில் ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் இந்த பேமெண்ட் கேட்வே பேஜ் வரும். இதில் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இது மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மோடில் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மோடை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஜென்ரேட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்ப தேவையில்லை. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.